அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அருமையான வீட்டிலே ஒரு ஃப்ரூட் மிக்சர் தான் செஞ்சுருக்கோம். இந்த ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கிடுவோம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கிடுவோம். நான் இன்றைக்கி பச்சை பழத்தில் மஞ்சள் வரும் பாருங்க, அது தவிர 4 பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தை நம்ம உரிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நாலு பழத்தையும் வெட்டியாச்சு. அது கூடவே ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தை நான் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம். சின்ன சின்ன பொடியை நல்லா வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா மசிச்சுக்கிடலாம். நல்லா மசிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பழத்தை நல்லா மசிச்சாச்சு. பொடியாக நம்ம வெட்டினதுனால பேரிச்சம்பழமும் நல்லா மசிஞ்சிருச்சு. போதும். இப்போ இதை அப்படி வச்சுக்கிட்டு மித்த பழங்களை பார்க்கலாம். நான் பப்பாளி பழம் வந்து 1 கிலோ அளவுக்கு பப்பாளி பழத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி நம்மளுக்கு கலர் நல்லாயிருக்கும். ஜூஸ் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எடுத்து 2 பீஸ் எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம். அரைச்ச பப்பாளி பழம் விழுதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை அரைச்சி ஊற்றினதே போதும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் 3/4 பழம் அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம். திராட்சை பழம், சீட்லெஸ் திராட்சை பழம் தான் எடுத்துருக்கேன். கருப்பு 1 கப் அளவு எடுத்துருக்கேன். அதை நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம். ஆப்பிள் பழம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துக்கிடுவோம். பைனாப்பிள் அரைச்சி ஜூஸாக வச்சுருக்கனால கொஞ்சமாக எடுத்து 1 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம். பப்பாயை அரைச்சி போட்டதுனால அதையும் நான் 1 பீஸ் அளவு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு இப்போ 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம். பைனாப்பிள் அரைச்ச ஜூஸையும் நம்ம ஃப்ளேவருக்கு எசன்ஸ் எதுவும் நான் சேர்க்கல. இதுவே நம்மளுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கிடுவோம். ஐஸ் கட்டியை நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸு கட்டியாக தான் நான் வச்சுருக்கேன். கட்டியாகவே சேர்த்துக்கிடுவோம். கரையை நம்மளுக்கு சில்லுன்னு ஆயிரும். அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரூட் மிக்சடு. கடைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் அம்மா சொன்ன அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.